காமா வந்து பிபி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். சார் டைம் அலோடா? Sir, take your one time, no problem. ஒன்னு டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஹைப்பர் அதாவது ஹை பிபி இருக்கிறவங்கள இருந்து ஆரம்பிச்சு இன்பேலன்ஸ்டு பிபி, அதாவது சில டைம் பிளக்சுவேஷன் பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு சில மாத்திரை எடுத்தோம்னா குறையுது, மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாத்திரை எடுக்கிறதுக்குள்ள மறுபடியும் ரொம்ப ஹையா இருக்கு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஃபுட் சப்ளிமெண்ட் தான் காமா ஒரிஜினல். அதை வந்து நான் வந்து என்னுடைய ஸ்டடீஸ்ல வந்து என்னுடைய கிளினிக்கல் பேஷண்ட்ஸுக்கு கொடுத்து பார்த்ததுல என்னாச்சுன்னா, நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலோபதிக் ட்ரக் எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த மெடிசின்ஸையும் கொடுத்து, அதாவது இந்த அவங்க மெடிசனோட சேர்ந்தே இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரெகுலரா ரெக்கமெண்ட் பண்ணி, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரா ஒரு பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிபி வந்து 170, 180, 200. டாக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அதாவது குரூப்ஸ் மாத்துவாங்க. ஒரு மெடிசின்ஸ் வந்து ஒர்க் ஆகல, ஒரு 6 மாசம் சரி அந்த குரூப்ல இருந்து வேற பீட்டா பிளாக்கர்ஸ் போனாங்க. அப்படியே ஒவ்வொரு மருந்துகளா மாத்தி ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 4 times அவருக்கு மாத்திரை போட்டா தான் அவருடைய பிபி வந்து ஓரளவுக்கு 140ங்கிற ஒரு நார்மல்ல வருது. 120, 80 வந்து நார்மல். ஓகேங்களா? 120 மேல சிஸ்டோலிக், டயஸ்டோலிக் வந்து 80, இது வந்து நார்மல். பட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இறங்கவே கிடையாது. ஆனா எது பேட் ஹேபிட்ஸ் அவருக்கு கிடையாது. வாக்கிங் போறாரு, ஃபுட் ஹேபிட் கரெக்டா இருக்கு. பட் சம்திங் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது, அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டோஸும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பிபி குறையணும். அந்த ரெஸ்ட் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, எதுவுமே குறையல. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூதர் மூலமா அவர் வந்து நம்மகிட்ட வந்து காமிக்கிறாரு. நான் எல்லாம் பார்த்தேன். கடைசியா என்ன மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களோ அதை வந்து எதையுமே நிறுத்தாதீங்க. அதை எனக்கு பார்க்கவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எந்த மருந்தையும் நிறுத்தாதீங்க. அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினாலும் வெஜ் நியூட்ரிசார்ஜ், வெஜ் ஒமேகா, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா எடுக்க சொன்னேன். ஜஸ்ட் நம்ப முடியாது, ஒரு 20 days கழிச்சு செக் பண்றப்ப அவருடைய பிபி வந்து பாத்தீங்கன்னா 140/80 வந்து நின்னது. நம்பவே முடியாது. பட் கண்டினியூஸா எடுக்க சொன்ன, அவங்க ஆல்ரெடி பார்க்கக்கூடிய கார்டியாலஜிஸ்ட் பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெடிசனா ரெடியூஸ் பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரக்ல அவர் நிக்கிறாரு. 4 times இருந்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ட்ரக்ல இருக்காரு. இதை வந்து அவர் ரெகுலரா எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து கொடுத்த டோஸ் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா காலையில் 2, மதியானம் 2, நைட் 2. தென் அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சோம்னா காலையில 2, நைட் 2 கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 130, 80 அந்த ரேஞ்ச் தான் வரும். சம்டைம்ஸ் வந்து 120, 80 வரும். அவருக்கு காமா ஒரிஜினல் கொடுக்கக்கூடிய டோசேஜ் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு சர்விங், நைட் ஒரு சர்விங் தான். காலையிலயும் நைட்டு ஒவ்வொன்று. அவருடைய பர்சனல் அலோபதிக் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 ட்ரக் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் சப்ளிமெண்ட் அல்லது நியூட்ராசூட்டிகல்ஸுக்கு மாறிட்டாரு. இஸ் சோ மச் ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல்னால நடத்த முடியும். அதுக்கு வந்து ஒண்ணுதான் தேவை, உங்களுக்கு பேஷன்ஸ் தேவையா, பொறுமை. பேஷண்ட்டுக்கு பொறுமை, 2 பேருக்கு பொறுமை. 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா அது 3 months எடுக்கணும். 3 மாசம் எடுக்காம எந்த ரிசல்ட்டையும் யாருக்கு கொண்டு வர முடியாதுங்கிறத அவங்க கிட்ட சொல்லணும். அந்த 3 மாசம் ரெகுலரா எடுத்தாங்கன்னா அந்த 90 days வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஏ மிராக்குலர் டேவா இருக்கும். 90 daysக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவர்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் தரக்கூடிய அல்லது வந்து அவங்க சாப்பிட்டு ஓவரா இருக்கக்கூடிய கெமிக்கல் ட்ரக்ஸை நிறுத்துறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஷைலிஷ் ஷேங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஹாஸ்பிட்டல் கார்டியாலஜிஸ்ட் தான். அவருடைய ரிசர்ச் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான் சப்ளிமெண்ட் அப்படின்னே சொல்லி அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேஷண்ட் 60 to 70 பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பேஷண்ட்ல ரிசல்ட் கிடைச்ச பேஷண்ட்ஸ் உடைய நேம்ஸ் வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்டை பார்க்கவே இல்லை,
நிறைய கம்பெனிஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ஸ்ல சப்ளிமெண்ட் வந்து தொல்லை பண்றாங்க. பட் எல்லாத்தையும் விட அருமையான ஒரு சப்ளிமெண்ட் தான் காமா ஒரிஜினல் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல வருது. ஓகேங்களா? தென் இது வந்து காமா ஒரிஜினல் பிபிக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, 2 திங் தான். நம்மளுக்கு வந்து காமா ஒரிஜினல் சும்மா நம்ம காமா ஒரிஜினல் கொடுக்குறேன், நான் வந்து இது கொடுக்குறேன், இதனால குறையுது, ஆயில் புல்லிங் பண்றேன் அதனால குறையுது அப்படிங்கிறது வந்து வேக் ஐடியா. பட் நம்மளுக்கு வந்து சயின்டிபிக்கா கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கம்பெனி வந்து ரிசர்ச்சுக்கு மட்டும் ஆர்என்டிக்கு மட்டும் ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணியிருக்காங்க. தென் ஆர்என்டி உடையது அல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இத பத்தி பயங்கரமான ரிசர்ச். இதுல ரிசர்ச்னால பிபி பேஷண்ட்களுக்கு இன்ஜெக்ஷனா போட்டு இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 80% ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒன்ஸ் நமக்கு வெளியே வரணும்னா 100% ரிசல்ட் வரணும். அதே இன்ஜெக்ஷனா வரப்போ நம்ம டாக்டர்ஸ் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு இன்ஜெக்ஷனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்கி போடுவாங்க. பட் நம்ம இதை 8 ரூபாய்க்கு கொடுக்குறப்ப யாரும் அவ்வளவு வந்து இதை இது பண்ண நம்பிக்கையுடன் போக மாட்டாங்க. பட் நம்பினவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் வண்டர்ஃபுல் ஒரு சப்ளிமெண்ட். இது வந்து வாசோ டைலட்டேஷன் பண்ணுது. ஆக்சுவலா காமா ஒரிஜினல் போறப்போ வாசோ டைலட்டேஷன்ங்கிறது ஆர்ட்ரிஸ், அதாவது ரத்த நாளங்கள், ரத்தம் போயிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து சுருங்கி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் விரிவடைய கொடுத்துருது. பிபி இருக்கிறவங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரத்த நாளங்கள்ல சுருக்கம் வரும். அதை வந்து டைலேட் பண்ணி விட்டுட்டா அந்த பிபி குறையும். ஏசி வந்து பாத்தீங்கன்னா இன்கிட் பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பிபிக்கு மெயின் காரணம்னு சொன்னேன். அந்த ஆக்சிடைசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சி விட்டுரும். அந்த ஏசிஇ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்ஜியோடென்ஷன் கன்வெர்ட்டிங் என்சைம், அதாவது பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயின்ஸ், ஆர்டரிஸ் வெயின்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு என்சைம் தேவை. அந்த என்சைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமா ஒரிஜினல் வந்து ஏசி வந்து என்சைம்ஸ் வந்து அதிகப்படுத்தி விட்டு பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணிவிடும். இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணுது. தென் அதே டெஸ்டிமோனியல் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா பிபிக்கு இது நல்லா இருக்குங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து